சென்னை புழுதிவாக்கம் அன்னை சத்யா நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வித்தக விநாயகர் ஸ்ரீ சந்தோஷி மாதா ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர். முன்னதாக திருக்கோவிலில் மகா கணபதி ஓமம், ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் நவகிரக ஓமம் நடைபெற்றது. பின்னர் 3 கால யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு பூர்ணாகுதி யாத்ரா தானம் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் கலச புறப்பாடு நடைபெற்று வேத ஆச்சாரியர்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் மடிப்பாக்கம், புழுதிவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு வித்தக விநாயகர் மற்றும் சந்தோஷி மாதா அருளை பெற்று சென்றனர். பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீ வித்தக விநாயகர், ஸ்ரீ சந்தோஷி மாதா ஆலயத்தின் தலைவர் கோவிந்தன், செயலாளர் திருவேங்கடம், பொருளாளர் முருகேசன் உள்ளிட்ட ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், ஆலய உபயதாரர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் திரளாக கலந்து கொண்டனர்.
நானே பார்க்கிறதா? நலமே தரும் நிறை கல்வியும் நன் செல்வமும் தந்து பலமே தரும் விநாயகர் பெரும் பல சங்கடம் போக்கி குணமே நிறை கவின் சிந்தனை குறையா மனம் ஈவாள் நலமாய் மடிப்பாக்க இணையரா அருள் தேவி சந்தோஷி. ஸ்ரீ வித்தக விநாயகர் சந்தோஷி மாதா திருக்கோயில் ஆலய புனர்வர்த்தன ஜீரணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் 23/8/24 வெள்ளிக்கிழமை மகா சங்கர சதுர்த்தி அன்று ராகு நேசத்தில் கூடிய சுபயோக சுபதினத்தில் கும்பாபிஷேகம் கன்னியாரத்தில் நிறைவாக செய்யப்பட்டது. இத்திருக்கோயில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதற்கு பிறகு 2வது கும்பாபிஷேகம் இன்றைய தினம் சிறப்பாக எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் குருவர்களாலும் திருவர்களாலும் பெரும் ஈகையாக கல்வி உதவிய பெரும் தனவந்தர்களுடைய ஆதரவாலும் சிறப்பாக நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்று இத்திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடந்த பிறகு 48 நாட்களுக்கு மண்டலாபிஷேக பூஜை நடத்தி நிறைவு செய்ய இருக்கின்றோம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சந்தோஷமால அனைவருக்கும் கேட்டதை கொடுக்கும் அம்மாவாக எங்கள் பகுதியில் குடி அமர்ந்திருக்கிறார். பக்தர்கள் அனைவரும் அம்பாளுடைய அருளை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு நடைபெற்றுள்ள கூடுதல் சிறப்பு அரச மரம் இருமுறை கல்யாணம் நடந்திருக்கு, திருக்கல்யாணம் நடந்திருக்கு. முக்கியமாக இங்க குழந்தை வரம் வேண்டி வருபவர்களும் தொழில் சிறியார்கள் என்று வேண்டி வருபவர்களுக்கும் இங்க வந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டா கூடிய சீக்கிரம் நன்கூட இங்க பாக்குறோம். இங்கேயே வளகாப்புலாம் பண்றோம் நிறைய பேருக்கு, பெண்களுக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு. அவங்களாம் சீக்கிரமாவே குழந்தை வரம் நடந்திருக்குது. திருமண தடை வேண்டி வரவங்களுக்கும் இங்கே காரியம் கை கொடுக்குறது அனுப்புறோம். ஸ்ரீ வித்யாசாகர் அவர்கள், ஸ்ரீ காஞ்சி காமக்கோடு பீட ஆஸ்தான வித்வான் உலவர் திலகம் அவர்கள் மேலும் அவை பேச அழைக்கின்றேன். நலமே தரும் நிறை கல்வியும் செல்வமும் தந்து நலமே தரும் விநாயகர் பெரும் பல சங்கடம் போற்றி உலகே நிறம் கவின் சிந்தை குறையா மனம் வாழ் நலமாய் மதிப்பாக்க இணையலாம் தேவி சந்தோஷி என்ற ஒரு பாடல் இந்த பத்திரிகை எழுதுகிற போது ஏற்பட்ட ஒரு கவிதை. கவிதை என்பது உருவத்தில் உள்ளது கவிதை, எங்க உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெரிந்த கவிதை தெரிந்து கொள்வது கவிதை என்பது போல நலமாய் அமைந்தது என்று சொல்லி இதற்கு முன்பாக பேசினார் சொன்னார்கள். குழந்தை வரம் தருகிறது, திருமண தரைகள் பிரார்த்தனை தளமாக வழங்குகின்ற ஒரு உண்மையான தரம் என்று சந்தோஷி மாதா. சந்தோஷி மாதா என்பது விநாயகர் பெருமானின் திருமகனாக இருப்பார். அவிட்ட நட்சத்திரத்திலே ஆவணி மாதத்திலே திரு அவதாரம் செய்த இந்த அம்பிகை எல்லா புத்தரும் போய் கேட்டபோது அவர்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் செய்து சந்தோஷியை வந்து பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் செய்து எங்களுடைய தலங்களையும் செல்வங்களையும் பெற்றுக் கொள்வாயாக என்று சொன்னதற்கேற்ப முப்பெரும் சக்திகளின் சுரூபம் தான் சந்தோஷி மாதா. இந்த பகுதியில் 12 ஆண்டுக்கு முன்பாக இந்த கோவில் ஏற்படுத்தப்பட்டு வணக்கத்திற்குரிய நமது அமரனாக திருமணத்திற்குரிய பாலு அவர்களால் இந்த திருக்கோயிலானது இந்த சந்தோஷ மாதா இந்த ஆலயத்துக்கு வந்தது. அதிலிருந்து தொடர்ந்து சிறப்பாக பக்த கோயிலுடைய பரிபூர்ண திருவருளாக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இப்பொழுது வித்தக விநாயகர் பக்த ஜன சபா ஸ்ரீ சந்தோஷி மாதா பக்தர்கள் இரண்டையும் இணைத்து சபாவிலிருந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவும் சீரும் சிறப்பாக அருமையாக நடக்கக்கூடிய திருத்தலம் வேண்டுவோர்க்கெல்லாம் வேண்டும் வரங்களை தந்து வரம் தருகின்ற திருத்தலமாக படிப்பாக்கம் திகழ்வதனாக ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் எல்லோரும் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து பிரார்த்தனை செய்வதை விட வந்து நின்றாலே போதும், அம்பிகை பார்ப்பாள். என்று வந்தால் என் திருக்குறிப்பே என்று நாயன்மார்கள் சொல்லுவார்கள். சுவாமி கேட்பாராம், நடராஜ பெருமாள் கேட்கும்போது கையை காட்டு. அதே திருமுருகாற்று படையிலே நக்கீரர் சொல்லுவார், மனங்கவள் தெய்வத்தை இளநலம் காட்டு. அதுபோல் அம்பியை சிரித்துக் கொண்டே நமக்கு அருள் செய்வார். அந்த அம்பியினுடைய மகா கும்பாபிஷேகம் இன்று சீரும் சிறப்புடன் நடந்திருக்கிறது. பக்த கோடிகளுக்கெல்லாம் எல்லா வரங்களும் நிச்சயமாக கிடைக்கும். 16 பேரும் தந்தது சுகானந்த வாழ்வை இந்த நிகழ்ச்சியை இருக்கக்கூடியவர்களுக்கும் இதை காண்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் தரிசவர்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் பணியோடும் அன்போடும் வாழ்த்து வழங்கி விடைபெறுகிறோம். புலவர் திலகம் வித்யாசாகர் காட்சி காம்பகோடி மேடம் ஆசாம் வித்வான்.